கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். மக்களுடைய உயிர்காக்கக்கூடிய உன்னதமான சேவைக்கு உரியவர்களான மருத்துவர்களின் தியாகத்தை அளவிட முடியாத அதே நேரத்தில் நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய சில வாக்குவாதங்கள் ஏற்படுத்தக்கூடிய விபரீதங்களை பற்றியும், வீட்டில் தொல்லை கொடுத்து வரக்கூடிய எலிகளுக்கு வைத்த விஷம் மனிதர்களுக்கு எவனாக மாறிய அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய வாலிபர். சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் இயங்கி வரக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையின் முதல் தளத்தில் செயல்பட்டு வரக்கூடிய புற்றுநோய் மருத்துவ பிரிவின் தலைவராக பணிபுரிந்து வந்த மருத்துவர் பாலாஜியை கடந்த புதன்கிழமை அன்னைக்கு காலை 10:30 மணி அளவில் அவருடைய அறைக்குள் புகுந்த ஒரு நபர் கத்தியால குத்தி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையின் புற்றுநோய் மருத்துவ பிரிவின் துறை தலைவராக மருத்துவர் பாலாஜி ஜெகநாத் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை அன்று காலை சுமார் 10:30 மணியளவில் மருத்துவர் பாலாஜியின் அறைக்குள் புகுந்த நபர் ஒருவர் தான் கொண்டு வந்திருந்த காய்வெட்டும் கத்தியால் சரமாரியாக குத்தியதில் மருத்துவருக்கு கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அந்த நபர் மிகவும் சர்வ சாதாரணமாக அங்கிருந்து நழுவிச் செல்ல முயன்றதை அடுத்து அவரை பின்தொடர்ந்து சென்ற பாதுகாவலர்கள் அவரை பிடித்த பொழுது தன்னுடைய அம்மாவிற்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்பதால் குத்தியதாக தெரிவித்த நிலையில் அவரை போலீசாரிடத்தில் ஒப்படைத்தனர். சமீப காலமாக மருத்துவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் சென்னையின் மிக முக்கிய பகுதியில் அமைந்திருக்கும் பாதுகாப்புகள் மிகுந்த அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நடந்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் மருத்துவரை கத்தியால் குத்திய நபர் பெருங்களத்தூரை சேர்ந்த விக்னேஷ் என்பதும் அவரது தாய் பிரேமாவுக்கு ஏற்பட்ட புற்றுநோய் பாதிப்புக்கு மருத்துவர் பாலாஜி உரிய சிகிச்சைகள் அளிக்காத கோபத்தில் இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த சென்னை காவல் ஆணையர் அருண் சம்பவ இடத்தை பார்வையிட்டு நடந்த சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து மருத்துவர் சேதுராஜன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விக்னேஷ் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் முன்பு விக்னேஷை ஆஜர்படுத்தியதில் அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்பாக் அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி, ஓமந்தூர் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஓபியா இருந்தது. இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிருக்கிறோம். ஒவ்வொரு மருத்துவமனையிலையுமே போலீஸ் ஸ்டேஷனே 2 ஆகுது. போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, 30 அதர் ரேங்க்ஸ்லாம் இருக்கிறாங்க. இங்கே இருக்குது ஒரு ஓபி, பட் அவுட் சைடில் அந்த அடுத்ததில் இருக்கிறதுனால இதுக்கும் இங்கே ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்து இல்லை. இது ஒரு கொலை முயற்சி வழக்கு தான், அதுக்குள்ளே தண்டனை கிடைக்கும். இதற்கிடையில் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜிக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறிந்த நிலையில் அவரை மீட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர். இதையடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவர் பாலாஜியை நேரில் சந்தித்து பேசினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ காலில் நலம் விசாரித்ததாக அமைச்சர் கூறினார். சின்னதாக கத்தி பாக்கெட்டுக்குள்ளே வச்சு எடுத்தும் போது இது வரும்போது அது பெரிய ஆயுதமாக இருந்தால் இமிடியேட்டாக டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. இது வேறு எந்த இன்டென்ஷனோட வர்றவன் இங்கே வேகமாக வந்தான் இல்லை இது மாதிரி எதனா இருந்தால் பரவாயில்ல. அவன் அட்டெண்டராக இருந்தவன், இங்கே ஏற்கனவே இங்கே தொடர்ச்சியாக அட்டெண்டராக இருந்தவன் ஒரு வேகமாக வெறித்தனமாக கத்தின்னு ஓடி வந்தான்னா இங்கே இருக்கிறவங்க தடுத்து நிறுத்த முடியும். போலீஸாரும் இங்கே எப்பவுமே இங்கே இந்த ரோந்தில் இருப்பாங்க. அவன் இங்கே ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு மாதக்கணக்கில் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறான். 6 கியூமோதெரப்பி கொடுத்துருக்குறான். அப்போ அட்டெண்டராக இங்கே இருந்தவன் இப்போ அதனால் இங்கே இருக்கிற மற்ற ஊழியர்கள் கூட ரொம்ப ஈஸியாக விட்டுட்டாங்க. அவ்வளோதான். தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். தற்போது ஸ்டேபிளாக இருக்கின்றார். இன்று ஒரு 2-3 மணி நேரத்தில் ஒரு கான்சியஸ் வந்துருக்காரு. மேலும் இதற்கான முழு விசாரணை மேற்கொள்ளப்படும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இந்த செயலில் ஈடுபட்ட அந்த இளைஞர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் அனைவர் மீதும் அக்கறை கொண்டது இந்த அரசு. அவர்களுக்கு தேவையான அந்த உரிய பாதுகாப்பினை கண்டிப்பாக
உறுதியாக வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதில் தெளிவாக இருக்கின்றார். கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் மருத்துவர் பாலாஜியை சந்தித்தனர். இந்நிலையில் மருத்துவர் மீதான தாக்குதல் அரசு மருத்துவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதால் மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டத்தை அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவித்தது. அதிலும் அவசர சிகிச்சையை தவிர்த்து புற நோயாளிகள் பிரிவு, திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைகள் உட்பட இதர மருத்துவ சேவைகளை முற்றாக புறக்கணிப்பதாக அவர்கள் அறிவித்தனர். இதனால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனை ஆகியவற்றில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் உரிய பணி பாதுகாப்பை வழங்க கோரி கடந்த வியாழக்கிழமை அன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் அரசு மருத்துவமனைகளில் புற நோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற வந்தவர்கள் பாதிப்புக்கு ஆளானதோடு பலரும் உரிய சிகிச்சை கிடைக்காமல் அவதிப்பட்டனர். எனவே இது தொடர்பாக மருத்துவ சங்கங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையின் முடிவில் போராட்ட அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளி தப்பிக்கும் முன்பே அங்கிருந்தவர்களால் பிடிக்கப்பட்ட நிலையில் போலீசார் அவரை கைது செய்தனர். முதலமைச்சர் தொடங்கி அனைத்து அரசியல் கட்சியினரும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர். மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவரை கத்தியால் குத்தின சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நபர் தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கிருந்தவர்களால் பிடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாதிரியும் தெரியல. ஆனால் போலீசார் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. முதலமைச்சர் தொடங்கி எல்லா அரசியல் கட்சியினரும் இந்த சம்பவத்துக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தாங்க. மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த நிலைமையில கத்தியால குத்திய விக்னேஷின் தாயார், குடும்பத்தார் மற்றும் பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இப்ப பாருங்க. மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அனைவரும் மருத்துவர் தாக்கப்பட்டதை மட்டும் பேசினார்களே தவிர ஏன் தாக்கப்பட்டார் என்பது குறித்து யாரும் பேசாத நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட விக்னேஷின் தரப்பிலிருந்து பேசிய அவரது சகோதரரோ தன்னுடைய தாய் பிரேமாவுக்கு ஹாட்கின் லிம்போமா என்ற புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு உடலில் நெறி கட்டுவதைப் போல பிரச்சனைகள் தோன்றியுள்ளது. இதனால் கடந்த ஜனவரி முதல் ஜூன் வரை சுமார் 6 மாதங்களாக கிண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அது தொடர்பாக அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சையில் துவக்கத்திலிருந்தே டாக்டர் பாலாஜி அலட்சியம் காட்டி வந்ததால் தாய் பிரேமாவுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கவே அவர் கிண்டியிலிருந்து ஓமந்தூராருக்கும் பின்னர் அங்கிருந்து தனியார் மருத்துவமனை என்று அலைகழிக்கப்பட்டதால் தாய் பிரேமாவின் நிலை மிகவும் மோசமடைந்து ஆக்சிஜன் உதவி இல்லாமல் நடமாட முடியாத நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்றும் தாங்கள் அலைகழிக்கப்பட்டதன் விளைவாகவே விரக்தியடைந்த விக்னேஷ் காய் நறுக்கும் கத்தியால் மருத்துவரை தாக்கிவிட்டதாகவும் அதற்கு முன்னதாக இதய நோய் பாதிப்பு ஏற்பட்ட விக்னேஷ் சிகிச்சை பெற்று வந்தபோதும் கூட சரியாக நடத்தப்படவில்லை என்று அவர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அம்மா வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்க அம்மா கோசம் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் வந்து இப்ப எதாவது தப்பா கோசம் எங்க அம்மா கோசம் போயிட்டு இருக்கான். ஏன்னா எங்க அண்ணன் எந்த தப்புக்கும் போனது கிடையாது, எதுக்கும் போனது கிடையாது. அவனுக்கோசம் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். அவன் வந்து பண்ணது தப்பு கிடையாது, தப்பு தான் நாங்களும் சொல்லுவோம். மிச்சப்படி எங்க அம்மாவுக்கு யார் சார் பதில் சொல்லுவா? நேற்று வரைக்கும் சவிதா ஹாஸ்பிட்டல் அந்த பாலா சார் போட்டு அப்பல கீமோ போடுறதால இப்ப எங்க அம்மா லங்ஸ் ஃபுல் அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்ப லங்ஸை ஃபுல் மாட்டணும் சொல்றாங்க. லங்ஸ் யாருன்னா மாற்ற முடியுமா? 8ஆம் மாசம் கீமோ போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கீமோ போட்டாங்க, நல்லா கீமோ போட்டாங்க. எங்க அம்மாவுக்கு நல்லா சரியாயின்னு வந்தது. அந்த கீமோ பண்ண 8வது கீமோ தப்பா போட்டாங்க. அந்த கீமோ போட்டு தப்பால தான் இப்போ எங்கள் அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஆக்சிஜன் வச்சு தான் இருக்காங்க எங்கள் அம்மா. வேறு எதுவுமே இல்லையே. வேறு இப்போ நாங்கள் வேறு தப்பாக நான் சொல்ல முடியுமா? அவனும் கூட இருந்திருக்கான், அப்போதுலேருந்தே இருக்கான் சார் எங்கள் அண்ணன். தப்பாக சொல்ல முடியாது, அவன் கூட இருந்து அப்போதுலேருந்தே இருக்காங்க எங்கள் அம்மா கூட. எனக்கு ஃபுல்லி எங்கள் அம்மா கூட. எந்த ஹாஸ்பிட்டல்? நம்ம கிண்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் சார், கலைஞர் செஞ்சுரி அந்த ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தோம். வேறு எந்த ஹாஸ்பிட்டலையும் நாங்கள் பார்க்கல. அந்த காப்பீடு திட்டம் கலைஞர் சார் குத்தாரு பார்த்தீங்களா, அந்த கலைஞர் சார் குத்த காப்பீடு திட்டம் வச்சு தான் நாங்கள் பார்த்தோம். அந்த கலைஞரால் தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம். இன்னும் வரைக்கும் எங்களுக்கு நம்புறதுக்கு யாருமே கிடையாது. அவங்க பணம் வச்சு நாங்கள் பேசுகிறோம். எங்ககிட்ட பணம் இல்லை, நாங்கள் நல்லா பேச முடியாது. நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார், மிடில் கடவுள் அதில் லோ கிளாஸ் ஃபேமிலி. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்கள் எங்களால் யாருமே காசு தர முடியுமா? எங்களால் கம்மி பணம் கொடுக்கணும். எங்கிட்ட யாருமே பணம் கொடுக்குறோம் யாருமே கிடையாது. நாங்களும் கஷ்டப்பட்டு போனோம். நேற்று சவிதா ஹாஸ்பிட்டல் போனோம். அவ்வளோ செலவு பண்ணி எங்கள் அம்மாவை செலவு பண்ணி எல்லாமே போனோம். அப்பயும் அவங்க சொல்லிட்டாங்க டியூப் ஒன்றும் இது விடலாம். எங்களால் முடியாது, நாங்கள் கூப்பிட்டு வரோம். எங்கள் அம்மா நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தே பார்த்துருன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம். இப்போ இன்னைக்கு போயிட்டு பெட்ஸ்கேன், அந்த பெட்ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது, எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துன்னு போயிட்டாங்க.
வந்தாங்க கிண்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க சார். அந்த போலீஸ்காரங்க 5 பேர் வந்தாங்க. 5 பேர் 4 பேர், ஒருத்தர் வெளில இருந்தாப்பல, மிச்சம் 4 பேர் உள்ள வந்தாங்க. ஷூ கலர் வந்தாங்க. உள்ளே போய் எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. அந்த ப்ரூஃப் எடுத்துன்னு போது அந்த ப்ரூஃப் எடுத்துன்னு போய் என்ன வெறும் ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம்னு சொன்னாங்க சார் கோச்சிக்காரி. அந்த ஜெராக்ஸ் இதோ நாங்கள் எடுத்துறோம். நாங்கள் போய் கிண்டியில் தான் எடுப்போம். அந்த கிண்டியில் எடுத்து வந்ததுக்கு இன்னுமா சார் இன்னும் என் தம்பி வரல. எங்கள் அண்ணனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கம்பல்சரி இருக்குது சார். அவனுக்கு இப்போ அச்சாலும் ஃபிக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் சார். நீங்களும் பார்ப்பாங்க. அவன் மன உடச்சில ஆளாயிட்டான் சார். அவன் தம்பி உங்கள் பேர்? என் பேர் லோகேஷ் சார். 2வது தம்பி நம்ம. ஆனால் விக்னேஷின் தரப்பின் குற்றச்சாட்டுகளை மறுத்த கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையின் இயக்குனர் பார்த்தசாரதி அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன வேண்டுமானாலும் குற்றம் சுமத்தலாம் என்றும், தாக்குதலுக்கு ஆளான மருத்துவரிடம் கேட்டால் அவரும் குற்றம் சுமத்துவார் என்றும், மருத்துவர் பாலாஜி குணமாகி வந்து விளக்கமளித்தால்தான் உண்மை தெரிய வரும் என்று கூறினார். இது குற்றச்சாட்டுங்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் எந்த வேணாலும் குற்றச்சாட்டாக சொல்லலாம் சார். அதனால பாதிக்கப்பட்ட மருத்துவரும் அவர்கிட்ட இருந்து குற்றச்சாட்டை சொல்லலாம். இது என்னென்னா மருத்துவர் பாலாஜியே வெளியில் வந்து என்ன நடந்ததுங்கிறது தெரியாத வரைக்கும் நம்ம ஊகத்தின் அடிப்படையில் நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்கும். இல்லை இந்த மாதிரியான வரக்கூடிய நோயாளிகளுக்கு தன்மையான சார் நோயாளிகள் வந்து எப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டைரக்டர்னு ஒரு ரூம் இருக்குது, டீனுன்னு ஒரு ரூம் இருக்குது, குறை சொல்கிறதுக்குன்னு இடமும் இருக்குது. அவங்க ஏதாவது குறைகள் இருந்தால் அது நேரவே வந்து சொல்லி அவங்க அதை நிவர்த்தி பண்ணியிருக்கலாம். இன்னொன்று ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு தன்மை இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்கிறத எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனோ கவுன்சிலிங்கோ இல்லாமல் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் யாரும் ஆரம்பிக்க மாட்டாங்க. அது எஸ்பெஷலி புற்றுநோய்ங்கிறது சொன்ன உடனேயே பேஷண்ட்டுக்கும் பேஷண்ட் அட்டெண்டருக்கும் ஒரு பாதிப்பு ஆட்டோமேட்டிக்காக மென்டலாக இருக்க தான் இருக்கும். இந்நிலையில் பல்வேறு கருத்துக்களுக்கு மத்தியில் மருத்துவமனைக்கு பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக பல்வேறு முன்னேற்பாடுகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் கிண்டி மருத்துவமனையில் விக்னேஷ் என்ற வாலிபர் உயிரிழந்தார் என்ற தகவல் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்தே அவர் வயிற்று வலியால் அனுமதிக்கப்பட்ட நபர் என்று அனைவருக்கும் தெளிவுபடுத்தப்பட்டது. இதனால் பெரும் பதற்றமும் குழப்பமும் நீடித்தது. மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்ட்டு மருத்துவர்களும் அரசும் எடுக்கக்கூடிய மெனக்கடல்ல கொஞ்சமாவது மருத்துவமனைகளில் நோயாளிகள் எப்படி நடத்தப்படுறாங்க அப்படின்னும், மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு முறைகளை சுமூகமாக்க ஏதாவது நடவடிக்கைகள் கொஞ்சமாவது எடுத்தா எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காது அப்படிங்கிறதோட அரசு மருத்துவமனைகள் பற்றிய பொதுமக்களின் பார்வையும் கொஞ்சமாவது மாறும் அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.